பூமி வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போகுது, இந்த பிரபஞ்சம் அழிவு பாதையை நோக்கி போகுது. ஆனால் இதை காப்பாற்றுறதுக்கு வழிகளும் இருக்குது. பர்முடா முக்கோணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப் ஏதாவது போகுதுன்னா கூட அதை சுற்றி போகணும், கிட்ட போனால் அதுக்குள்ளே விழுந்துரும். அந்த பர்முடா முக்கோணத்துக்குள்ளே மாந்தி அப்படின்ற கிரகம் இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வராராம். கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி அந்த கோள் வரும்போது மக்களோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா தீய எண்ணங்கள் மேலோங்கும். சனி கோள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சனி கோள் வந்து பூமியை நோக்கி நெருங்கி வருவாராம். நெருங்கி வரும்போது இந்த மாந்தினோட காந்தாலையும் சனியினோட காந்தாலைகளும் ஒன்றுத்தோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுமா. இன்ட்ராக்ட் ஆகும்போது மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க, மிருகங்களாக மாறிடுவாங்க. ஒரு பெரிய கோள் வந்து பூமியை வந்து தாக்குமா. தாக்கும்போது உலகத்துக்கு பேரழிவு வரும். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடக்கும்? அதே மாதிரி அந்த பெரிய கோள் என்ன? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் எதுவும் அகஸ்தியர் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. பிரபஞ்ச அழிவு அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் 2000 அந்த பீரியடில் போலேருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு விளக்குங்க. கண்டிப்பாங்க. இது வந்து பாருங்க, நீங்கள் சின்ன போதில் இல்லை, நாங்கள் சின்ன போதிலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் உலகம் அழிக போது கல்கி அவதரித்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கல்கி பகவான் அவதரித்து விட்டாரா அப்படின்னா அவர் அவதரிக்கிறதுக்கு இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நடுவில் உலகம் அழியும்னு ஏன் சொல்கிறாங்க? அது இவ்வளோ நாள் சொன்னதுக்கான காரணம் தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாக்கு சொல்லியிருக்கார். இந்த அவரோட வாக்கு அப்படின்றது அவர் நேராக வந்து சொல்கிறது கிடையாதுங்க. இந்த சிவபுராண கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் லங்கையில் நடந்துச்சு. அதாவது கீரிமலை, அதில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/12/2025 அன்னைக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு. அந்த கூட்டு பிரார்த்தனையில் அகஸ்திய முனிவரனோட வாக்கு அப்படின்றது ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அவர் நேரில் மனுஷால் மேலே ஏறி பேசுவாரா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமி ஆடும்போது சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னா அப்படி சொல்லலை. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எழுத்துக்களாக தெரியுமா, அந்த எழுத்துக்களை நம்ம எழுதிட்டு இப்படி தான், அதாவது பிரார்த்தனை முடிஞ்ச பின்னாடி அவர் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது காகிதத்தில் எழுத்தா தெரியுமா. அந்த மாதிரி எழுத்தா தெரிஞ்ச பல விஷயங்கள் அப்படின்றத நம்ம இங்கே பகிரலாம். இது வந்து பாருங்க, பகிர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் இல்லைங்களா. இது வந்து அந்த உலகம் இது நடக்க போகுது அது நடக்க போகுது, நிறைய ஹம்பக்கான விஷயங்கள் வரும். அப்போ இந்த அகஸ்திய முனிவரோட வாக்கு எனக்கு ஏறக்கூடிய 2 மாசமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. யாரையோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுங்க தெரியாத பர்சன்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்திரமாக முடிவு இருந்தேன். இப்போ நான் வந்து பாருங்க, சமீபத்தில் ஒரு கோயில், இந்த மகா சிவராத்திரிக்கு சொற்பொழிவுக்கு ஒரு கோயிலுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கோயிலினோட அதிகாரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அம்மா நீங்கள் இந்த கோயிலில் வந்து சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பதிவுகள் ஏறக்குறைய ஒரு 10 நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் வருது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் பேசணும் எல்லாமே ஒரே மாதிரி நியூஸ். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறேன், அது போகவே மாட்டேங்குது. என் ஃபோன் பழசாகல, என் ஃபோன் இப்போ தான் நான் மாற்றிருக்கேன், புது ஃபோன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஃபோனில் எரர் கிடையாது. அப்போ அதுக்கும் மேலே இந்த பதிவுகள் பேசுன்னு நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் விடுறாங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா யாரும் எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, நீ இந்த விஷயத்த பேசு அப்படின்னு. அப்போ ஒரு மருத்துவராக இங்கே வந்து நம்ம என்ன யோசிப்போம் தெரியுங்களா, நமக்கு ஏதோ வந்து ஒரு இல்யூஷனரி டிஸார்டர் இருக்குது, ஹாலுசினேஷன் டிஸார்டர் இருக்குது, டெல்யூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். இல்லாதது இருக்கிற மாதிரி நினைக்கிறது யாரும். ஆமாம், ஸ்கிசோஃப்ரீனியால இதெல்லாம் ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்கிசோஃப்ரீனியா. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ மனரீதியான குறைபாடுகள் தான் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது யாரும் ஸ்ட்ராங்காக நம்மளோட ஆழ் மனசே நம்மளுக்கு சொல்லுது, இதை நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் அதை நம்பி சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் படிக்கிற இந்த பதிவை எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் படிக்கிறவங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விளக்கம் அப்படின்றது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதுக்கான அவங்களோட எண்ணங்கள் என்ன, அவங்களோட அபிப்பிராயம் என்ன, கண்டிப்பாக கமெண்ட்ல போடணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமி வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போகுது, இந்த பிரபஞ்சம் அழிவு பாதையை நோக்கி போகுது, ஆனால் இதை காப்பாற்றுறதுக்கு வழிகளும் இருக்கு அப்படின்றத அகஸ்தியர் சொல்றார். முதல்ல எதனால அழிவு பாதையை நோக்கி போகுது அப்படின்னா,
இந்த பர்முடா ட்ரையாங்கிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் பர்முடா ட்ரையாங்கிளை படிச்சிருப்போம், நீங்களும் பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த பர்முடா முக்கோணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே மேலே ஃப்ளைட்டும் கிராஸ் பண்ணாது, அதே மாதிரி ஹெலிகாப்டரும் கிராஸ் பண்ணாது. நம்ம ஷிப் ஏதாவது போகுதுன்னா கூட அதை சுற்றி போகணும், கிட்ட போனால் அதுக்குள்ளே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி எங்கே போகுதுனே தெரியாது, அதனோட பார்ட்ஸை கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நிறைய விஷயம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அங்கே புவியீர்ப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கு, புவியீர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கு, அதனால எல்லாம் வந்து நொறுங்கி விழுந்துடுது, டேமேஜ் ஆயிடுது அப்படின்ற மாதிரி விளக்கம். அதுக்கும் மேலே அதை பற்றின ஏகப்பட்ட கருத்துக்கள் நமக்கு சமூக வலைத்தளத்தில் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? ஒரு நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு அதை கிராஸ் பண்ணும்போது அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போனதாகவும், அப்போ உள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சு நொறுங்கி விழும்போது, இட்ஸ் அனதர் வேர்ல்டு அப்படின்னு சொன்ன மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பர்முடா முக்கோணத்துக்குள்ள மாந்தி அப்படின்ற கிரகம் இருக்காரு அப்படின்றாங்க. மாந்தி அப்படின்றது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கிரகம். அவரை பிரேதாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்தி நின்ற நிலையை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் சொல்கிறது உண்டு தான். அந்த மாந்தி அந்த பர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வராராம். கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி அந்த கோல் வரும்போது மக்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் மேலோங்கும். மக்கள் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறியே தெரியாது அவங்களுக்கு. நல்ல விஷயத்தோட தீய விஷயத்தில் டக்குன்னு அட்ராக்ட் ஆவாங்க, புத்தி பேதலிக்கும், தப்பான வழியில் போவாங்க, அதனால் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க, மன ரீதியான குழப்பம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இப்படி நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அவர் சொன்னதெல்லாம் ஆல்ரெடி அனுபவிக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் வீரியமாகும் அப்படின்றது அது அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சனிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சனிக்கோள் வந்து பூமியை நோக்கி நெருங்கி வருவாராம். அவர் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்த்தேன். அவர் நடுவில் எப்பயோ இந்த செப்டம்பர் 21, 2025 என்னமோ அவர் வந்து பூமியை நோக்கி நெருங்கி வந்தார், நம்மளால் அவரை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்லாம் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. ஆனால் அகஸ்தியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூமியை நோக்கி நெருங்கி வருவார். நெருங்கி வரும்போது இந்த மாந்தியினோட காந்தாலையும் சனியினோட காந்தாலைகளும் ஒன்றுத்தோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுமா. இன்ட்ராக்ட் ஆகும்போது மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க, மிருகங்களாக மாறிடுவாங்க. கெட்ட புத்தி மேலோங்கும். நாட்டில் நிறைய வந்து தப்பு நடக்கும், கொடுமைகள் நடக்கும், வதைகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், யுத்தம் நடக்கும், புத்தி கெட்டு போயிடும். அதனால நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய கோள் வந்து பூமியை வந்து தாக்குமா. தாக்கும் போது உலகத்துக்கு பேரழிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி அந்த பெரிய கோள் என்ன அப்படின்றது தெரியல. நான் அதை வந்து கூகுளில் நல்லா தேடி பார்க்கும்போது அது ஏஜி ஏதோ ஒன்று ஏஜே அந்த மாதிரி ஒரு கோள் போட்டிருந்தா அது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றின பெரிய நாலேஜ் இல்லை. ஆக இந்த மாதிரி பெரிய பேரழிவுகள் காத்திருக்கு நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரழிவுலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு வழி இருக்கா, நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கும் அகஸ்தியரே வந்து சொல்லியிருக்காரு பதில். இந்த பேரழிவை நம்ம காப்பாற்றணும், பேரழிவுலேருந்து மக்களை காப்பாற்றணும், நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா ஞானிகளின் புத்தகங்கள் நூல்களில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிம்பாங்க. அந்த திருவாசகத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா, ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகினுன் ஆவினுன் ரட்சிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. இப்படி அழகான தமிழில் இருக்கும். இதை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா நாட்டினுடைய பேரழிவுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா, மக்களை காப்பாற்ற முடியுமா? ஆக இது ஒரு வழி சொல்கிறார். அதுக்கும் மேலே இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி நாட்டினோட அழிவை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த குள்ளர்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்களா. அந்த சித்த குள்ளர்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேவ தூதர்கள் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறத பார்த்தா அது ஏலியன்ஸ் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி ஏலியன்ஸாக இருப்பாங்களாட்டம் இருக்குது. அந்த ஏலியன்ஸ் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா. ஆனால் அவங்க வந்து ஒரு நிபந்தனையோடு தான் காப்பாற்றுவாங்களாம். எப்படி அப்படின்னா, மக்களோட நல்ல குணம் மேலோங்குது, நியாயமும் தர்மமும் மக்களோட நல்ல குணங்களும் நன்மைகளும் நாட்டில் நிலைத்திருக்கு அப்படின்னா தான் அவங்க பூமியை காப்பாற்றுற வேலை செய்வாங்க. அப்படி ஒரு நிபந்தனை அப்படின்றது ஈசன் அவங்களுக்கு விட்டுருக்காராம். அப்போ ஈசனோட நிபந்தனையும் கட்டளையும் மீற முடியாது இல்லைங்களா. அப்போ நீ வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா திருவாசகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணு, நாட்டை காப்பாற்றிட முடியுன்ற எளிமையான வழி தானே, பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா தான் தான் வழிபாடு அப்படிங்கிறாரு. அது என்ன தான் தான் வழிபாடு அப்படின்னா, நம்ம நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நம்மளோட இஷ்ட தெய்வம். இப்போ உங்களுக்கு முருகப்பெருமானா இருக்கலாம் இஷ்ட தெய்வம், எனக்கு ஈசன் தான் இஷ்ட தெய்வம், ஒரு சிலருக்கு கிருஷ்ண பெருமான் இஷ்ட தெய்வமா இருப்பாரு, ஒரு சிலர் அம்பிகை தவிர வேற யாருமே கும்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மதத்தினரும் எடுத்துக்கலாம் நம்ம. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அல்லாவை கும்பிடுவாங்க, கிறிஸ்துவர்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை கும்பிடுவாங்க, மரியை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு மக்களும் அவங்களோட வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தை 5 நிமிஷம் தினந்தோறும் ஆத்மார்த்தமாக உள்ளன்போட வழிபாடு பண்ணுறாங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லாமல் இந்த நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வழிபாடு பண்ணாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். நீங்களே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்போது இது ரொம்ப ஹம்பக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இப்போ நீங்களே வந்து இதை பற்றி இதாக சொல்லும்போது இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து உண்மைத்தன்மை எனக்கும் தெரியல. எனக்கு வந்து ஒரு உந்துதல் இப்போ 2 மாசமாக எனக்கு இந்த மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. உங்கள் இன்ஸ்டிங்க்ட்? ஆமாம், இன்ஸ்டிங்க்ட். இது வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னும் போது, அதுவும் முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மனுஷ மனம் தானே, எப்பயுமே கரெக்டாக யோசிக்கணும் முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய சிவன் கோயில், புராதன சிவன் கோயிலில் சொற்பொழிவு, அதை பற்றின ஒரு ஸ்பீச் நடந்துட்டு இருக்கும்போது இது கண்டினியூஸாக எனக்கு வந்து சொல்லுன்னு ஒரு உந்துதல் இருக்கிறதுனால இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இது உண்மையோ பொய்யோ, ரெண்டாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஈசனை தானே வழிபாடு பண்ண சொல்கிறாங்க, உங்கள் இறைவனை தானே வழிபாடு பண்ண சொல்கிறாங்க. என்ன மற்றவங்க சொத்தை போய் பிடுங்கிடுவான்றாங்களா, இல்லை மற்றவங்களுக்கு தப்பு செய்யன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த வீட்டில், எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு மனுஷனோட மனசில் இறையாற்றல் மேலோங்குதோ அங்கே தப்புன்றது கம்மியாகும் இல்லையா? நியாயம் தர்மம் பார்ப்பான் இல்லைங்களா? அப்புறம் என்ன, பெருசாக ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் இதுக்கும் மேலே இதோட உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்கவங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க, இதை பார்க்குற மக்கள் எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் யாராவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வேலை செய்வாங்க. அவங்க தான் இதுக்கான முழு விளக்கம் அப்படின்றத கொடுக்கணும். ஆமாங்க, சனிக்கோள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி பர்முடா ஆங்கிளில் சம் ப்ராப்ளம் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா, சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க தான் இதுக்கான முழு விளக்கம் கொடுக்கணும். கட்டுறது கைமண் அளவு. நமக்கு தெரிஞ்சது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவராக மருத்துவம் சார்ந்த விஷயம் தெரியும், ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தெரியும். இது நம்மளோட நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் இது கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு சொல்லு அப்படின்ற ஒரு இது வந்ததுனால எனக்கு மன ரீதியான குழப்பம் கிடையாது. நான் ரொம்ப தெளிவான ஆள். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்களால் நான் ஒதுக்கி வச்சு அதுவும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரணம், நம்ம சொல்கிறோம், நல்லதோ கெட்டதோ தெரியாது, என்ன பெருசாக தப்பு இல்லையே, சுவாமி தானே கும்பிடுன்றோம், கும்பிடலாமே, தப்பு இல்லையே. இதுக்கும் மேலே இதனை பற்றின நிறைய விளக்கம் அந்த துறை சார்ந்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பற்றி என்ன கருத்து அப்படின்றத அவங்க சமூக வலைத்தளத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் மேலே அகஸ்தியர் இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பதிவை கேட்கறதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் வேணும். இதை வந்து நாங்கள் வந்து யார் மூலியமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னா, ஈசனுடைய இந்த வார்த்தையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மயங்கிறது. அதாவது ஈசனுடைய அனுகிரகம் பெற்றவங்களால அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஈசனுடைய அனுகிரகம் பெற்றவங்க. இதனால் நல்லதா கெட்டதா, என்ன இது உண்மையா பொய்யா தெரியாது, இருந்தாலும் ஈசன் பேரை சொன்னதுனால நம்ம இதை சொல்லலாம். மக்கள் வந்து இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் உங்களோட கருத்து என்ன இதை பற்றினது அப்படின்றது ஞாபகமாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.